ஏல விஜயகாந்தை உருவாக்கிட்டாங்க அவங்க. ஓகே. ஆனால் எழுத்துப்பூர்வமான அனுமதியை பிரேமலதாட்ட அவங்க இன்னும் வாங்கல. திடீர்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, நான் யாருக்குமே அனுமதி கொடுக்கல. இன்னொன்னு, விஜயினுடைய அரசியல் வளர்ச்சி அவங்க கண்ணை உறுத்துது. இப்ப விஜய் யாருக்கெல்லாம் உறுதுணையா இருந்து கூட்டணி வச்சுப்பாருங்கிறத தாண்டி யாரையெல்லாம் காலி பண்ண போறாருங்கிற பேச்சு பயங்கரமா இருக்கு. விஜயகாந்த் விஜய் படத்துல வர்றாரு, அதுவும் விஜய்க்கு உதவி செய்யற மாதிரி வர்றாருன்னா வேற மாதிரி அது அரசியல். பிரேமலதா ஒத்துக்கிட்டா படத்துல விஜயகாந்த் வைப்போம். ஒருவேளை அவங்க ஒத்துக்கல, இல்ல சினிமாவில் அவருக்கு இருக்கிற கம்பீரம் அரசியல்ல இல்லை. வணக்கம் மக்கள், this is DJ பிரானேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு கூட சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட சினிமா சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற இந்தியன் 2 திரைப்படம் பற்றி பேசணும். அதாவது அந்த படம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல அந்த படம் மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ரெய்லரும் பாடல்களும் கொஞ்சம் கொஞ்சம் அமையவும் இப்ப எந்த மாதிரி அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த ஆஃப்டர் ப்ரொமோஷனுக்கு பிறகு அந்த படத்தின் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் இப்போவும் இந்த 2K கிட்ஸ் ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் அந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் திரையுலகத்தில் அந்த படத்தை பார்த்த பல பேரோட நான் பேசினேன். ஓகே. எல்லாருமே வேற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படமே நம்ம இந்த ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் சார். எல்லாமே சும்மா ஏதோ இந்த படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அல்டிமேட்டான ஒரு படத்தை சங்கர் உருவாக்கி இருக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் படத்தினுடைய கருத்து, கமலுடைய நடிப்பு, அதெல்லாம் தாண்டி அந்த படத்தினுடைய பிரம்மாண்டம். எப்பவுமே சங்கர் பிரம்மாண்ட இயக்குனருங்கிறத இந்த படத்துலையும் நிரூபிச்சிருக்கிறாருங்கிற அளவுக்கு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த படத்தை பற்றி அவங்க சொல்ல சொல்ல எப்படா அந்த படத்தை காமிப்பாங்கிற ஒரு ஆர்வம் எனக்கே தொத்திக்கிச்சு. ஓகே. ஆனா சார், ஒரு பிரஸ் மீட்ல கமல் அவர்கள் சாதாரணமா சொன்ன விஷயம் மிகப்பெரிய சர்ச்சையா மாறிடுச்சு. இந்தியன் 3 அதுல மேல எதிர்பார்ப்புல இருக்காங்கிறது, அது என்ன மாதிரி சார் நீங்க பாக்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக இவங்க படம் இந்தியன் 2 தான் எடுக்க முன் வந்தாங்க. அப்படியே எடுத்துகிட்டே இருக்கும்போது அது இந்தியன் 3 இன்னொரு கண்டென்ட்டா மாறிடுச்சு அவங்களுக்கு. அப்போ இவ்வளோ பெரிய இதை வெட்டி எறியாமல் இன்னும் கொஞ்சம் புதுசாக கதையில் சில விஷயங்களை சேர்த்தோம்னா 2 படமாக அது வந்துடும் அப்படின்னு திடீர்னு ஒரு ஐடியா பண்ணி தான் இந்தியன் 2 இந்தியன் 3ன்னு 2ஆக பிரித்தாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் சித்தார்த்துக்கு கொஞ்சம் கூடுதலான டைம் இருக்குங்கிறது தான் இப்போ நமக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. ஓகே. ஏன்னா இப்போ படத்தில் வேற ஒரு எதிர்பார்ப்போட நம்ம உள்ளே வருவோம். படம் முழுக்க சித்தார்த்தே ட்ராவல் ஆகிட்டு இருந்தாருன்னு வைங்களேன், நமக்கு கொஞ்சம் எரிச்சல் வரும். அந்த ஆபத்து ஒன்று இந்த படத்தில் இருக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் இந்தியன் 3ல முழுக்க முழுக்க கமலுடைய ருத்ரதாண்டவம் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்தியன் 3 ரொம்ப அல்டிமேட்டாக வந்திருக்கு. அதை நாங்கள் முடிச்சு வச்சுட்டோங்கிற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க. இந்தியன் 2ல இந்தியன் 3க்காக சேர்க்கப்பட்ட சில லீடுகள் தான் இதுல வந்திருக்கு. இன்னொன்னு, எஸ்ஜே சூர்யாவும் கமலும் அதுல ஒரு பெரிய டிராவல் இருக்கு அவங்க 2 பேருக்கும். பட் இதுல எஸ்ஜே சூர்யா கடைசி ஒரு 20 நிமிஷம் வர்றாரு. அடுத்த இந்தியன் 3க்கான லீடுக்காக வர்றாரு அவர். அதுலயே அவருடைய நடிப்பு அப்படி இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அதனால அந்த சித்தார்த்துன்னு சொல்லி பயமுறுத்துறது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஆனா சார், இப்ப ஆரம்பத்துல அனிருத் அவர்களுடைய பாடல்களுக்கு என்ன இப்படி இருக்கு என்ன இப்படி இருக்குன்னு கேட்டவங்கள இப்ப அந்த பாடலுக்கு மொத்தமா வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? ஆக்சுவலா அனிருத் இந்த மாதிரி பெரிய வாய்ப்புகளை இன்னும் கொஞ்சம் சிரத்தையா பண்ணிருக்கலாம். ஏன்னா இப்ப இது வரைக்கும் நம்ம கேட்ட பாடல்கள்ல அந்த சித்தார்த்துடைய மெலடி மட்டும் நல்லா இருந்தது. அந்த ஒரு லவ் இது மட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்ற பாடல்கள்லாம் எனக்கு அந்த அளவுக்கு பெருசா இருப்பில்லை. இது தாண்டி படத்துல பாடல்கள் இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது நம்ம வேற ஒரு முடிவு கூட வரலாம். இப்போதைக்கு நம்ம அவசரப்பட்டு எதையும் சொல்ல வேண்டாம். பட் நம்ம இதுவரைக்கும் கேட்ட பாடல்கள் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோன்னு நமக்கு தோணுது, அவ்வளவுதான். இந்த நேரத்தில் ரகுமானையும் அனிருத்தையும் இவங்க கம்பேர் பண்றது தவிர்க்க முடியாது. ஏன்னா சங்கர் ரகுமான் கூட்டணி பல சாதனைகளை இங்க பண்ணிருக்கு. இன்னமும் அந்த பாடல்களை நம்மளால மறக்கவே முடியாது. அவ்வளவு அழகான பாடல். அதை அவர் விஷுவல் பண்ண விதம், சங்கருக்குன்னு சில தனித்துவம் இருக்குல்ல, அதெல்லாம் பாடல்கள்ல தான் அவர் கொட்டி காட்டுவார். ஸோ அதெல்லாம் நம்ம மிஸ் பண்றோமோங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் பார்ப்போம், படத்தை பார்த்துட்டு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். கரெக்டா சார். ஆனா ப்ரொமோஷன்ல பல இடங்கள்ல கமல் அவர்கள் கிட்ட ஏதாவது ஒரு அரசியல் கேள்வி கேட்டா அதை அப்படி மாற்றி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு விட்டுறாரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? இது எதனால அப்படி நடக்குது?
இல்லை சினிமாவில் அவருக்கு இருக்கிற கம்பீரம் வந்து அரசியல்ல இல்லை. ஸோ அதை வந்து அவரே வெளிப்படையாக ஒத்துக்க முடியாது தானே. அப்போ எங்கேயாவது டைவெர்ட் பண்ணி வண்டி வேற பக்கம் திருப்பிட்டு போனால் தான் அது சரியா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பல விஷயங்களே அவரால் வெளிப்படையாக பேச முடியாது. இப்போ கள்ளச்சாராய சாவுலாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் வந்து இந்த அடிக்கடி நடக்கிற கொலைகள்லாம் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து நியாயமாக அவர் எதிர்கட்சியில் இருந்தாருன்னா ஒரு பெரிய குரல் எடுத்து பேசுவார். இப்போ அவர் ஆளுங்கட்சியோட சாதகமாக இருக்கிறதுனால அவரால் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கார். இப்போ ஒரு அரசியல் கேள்விக்கு அவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா அடுத்தடுத்து இந்த கேள்விகளையும் தூக்கி உள்ளே போடுவீங்க. அப்போ தேவையில்லாத ஒரு சங்கடத்தை நம்மளா ஏன் உருவாக்கிக்கணும்னு அவர் நினைக்கிறார். ஸோ அதனால அரசியல் கேள்விகளை தவிர்த்துட்டு அப்படியே போறாரு. ஆனால் முன்னாடி எல்லாம் வந்து எந்த ஒரு மேடை கிடைச்சாலும் அங்க தன்னுடைய அரசியல் பேச்சொன்ன வந்து கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணுவாரு. அரசியல் சம்பந்தமான ஒரு பேச்சை வந்து கண்டிப்பா போடுவாரு. ஆனா முற்றிலுமாவே தவிர்க்கிற மாதிரி தெரியுது சார். எங்க வந்தாலுமே ஏதோ ஒரு படம் பற்றியும் அடுத்த அவருடைய படம் பற்றியும் அடுத்த டிராவல் பத்தியும் அப்படியே போயிட்டாரு. மேபி மொத்தமா மறுபடியும் சினிமா பக்கமே கமல் அவர்கள் வந்துருவாரு. இல்ல அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரு இப்ப இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக நிறைய தொகுதிகள் கேட்டிருக்கிறாரு. நிச்சயமா வந்து அவருடைய கட்சியில அட்லீஸ்ட் ஒரு 10 சீட்டாவது அவர் நிற்பாரு. ஸோ அப்போ அவங்கள்ட்ட ஒரு இணக்கமான சூழலை அவர் ஏற்படுத்தி ஆக வேண்டிய சூழ்நிலைலாம் இருக்கு. அன்னைக்கே ஒரு அரசியல் பேசித்தானே ஆகணும். ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அது நட்டத்தில் விட்டுட்டு போயிட முடியாது இல்லை. ஸோ அப்போ அவரை நம்பி ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கு. அந்த கூட்டத்தை வழி நடத்த வேண்டிய கடமையெல்லாம் அவருக்கு இருக்கு. ஸோ அதனால வந்து இப்போ அவருக்கு தேவையில்லை. பட் தேர்தல்னு வரும்பொழுது நிச்சயமா அவர் அரசியல் பேசுவார், பேசித்தானே ஆகணும். அட்லி அவர்கள் வந்து சங்கர் அவர்களோட படத்துக்கு சீஃப் கெஸ்டா போயிருந்தா பலரும் பாராட்டி சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த மேடையில வச்சு அவர் ரொம்ப நேரம் வந்து கமல் அவர்களை பத்தி பேசிட்டே இருந்தாரு. அவர் கூட ஒரு படம் பண்ண ஆசை அங்கேயே கூட சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் அவர் ரஜினி அவர்களோட படம் பண்ண போறாரு, சல்மான் கான் அதுல விழா அடிக்க போறாருன்னு ஒரு நியூஸும் பரவுச்சு. இது என்ன சார் நடக்குது? ஆக்சுவலி இல்ல சல்மான் கானை ஹீரோவா வச்சு ஒரு படம் பண்றாரு. ஓகே, அதுலதான் ரஜினி நடிக்க வைக்க போறாருங்கிற மாதிரி வெளியில ரூமர் இருந்துச்சு. அதனால அது இல்லை, அது கன்ஃபார்ம். ஆமா, அவரும் கிடையாது, கமலும் கிடையாது. அதுல அநேகமா ரன்வீர் சிங் இருப்பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, பட் இவங்க 2 பேருமே உறுதியா இல்லை. ஓகே, ஆனா மேபி இப்ப எல்லாருமே சொல்றது என்னன்னா சங்கர் அவர்களை ஒரு டைம்ல எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. இப்ப அந்த மாதிரி கமல் அவர்களையும் ரஜினி அவர்களும் சேர்ந்து வச்சு எடுக்கிறது அப்படின்னா அட்லியால முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் வெளியே வந்துச்சு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? அவரால் அதை ஃபுல் ஆஃப் பண்ண முடியும்? நிச்சயமா அதுக்கு சாத்தியங்கள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் மிக முக்கியமான இயக்குனர் இடத்துக்கு அட்லி வந்துட்டாரு. அப்ப அட்லி ஒரு படத்தை தயாரிக்கிறாரு அப்படின்னா பல கோடிகளை கொண்டு வந்து கொட்டுறதுக்கு பல நிறுவனங்கள் தயாரா இருக்கு. அப்போ ரஜினியையும் கமலையும் ஒரு படத்துக்குள்ள நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பட்ஜெட்டு, அவ்வளோ பெரிய கிராண்டியர், செலவு எல்லாத்தையும் சமாளிக்கிறது ஒரு பிஸ்னஸா கொண்டு வந்து நிறுத்துற இடத்துல அட்லி நிச்சயமா இருப்பார். அதனால அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது பண்ணா எந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறீங்க சார்? மேபி அவங்க 2 பேரும் இல்ல பண்ணுவாங்களான்னு தெரியாது. கமலும் ரஜினியும் சங்கர் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க. சங்கரை விட்டுட்டு அட்லிட்ட போவாங்களான்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு இந்தியன் 2வும் இந்தியன் 3யும் வந்ததுன்னா சங்கருக்கான மரியாதையே வேற ஒரு இடத்துக்கு போயிடும். ஓகே, அப்ப அவ்வளவு பெரிய இயக்குனரை விட்டுட்டு எதுக்கு அட்லிட்ட போகணுங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ அந்தந்த நேரத்து கால்குலேஷன் தான் அதெல்லாம். நம்ம இப்பவே இவங்க பண்ணுவாங்க அவங்க பண்ணுவாங்கலாம் நினைக்க வேண்டாம். ஓகே சார், ராயன் பட ஆடியோ லான்ச்ல பல சர்ச்சைகளுக்கு வந்து தனுஷ் அவர்கள் பதில் சொல்லி இருந்த மாதிரி தெரிஞ்சது. பல சர்ச்சைகள் அவர் மேல ரொம்ப நாளா போட்டுருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஊர்ல போறவங்க எவனுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் தனுஷ் அவர்கள் மேல சொல்ற மாதிரி ஊர்ல எங்க டைமஸ் ஆனாலும் தனுஷ் அவர்கள் மேல போட்டுருந்தாங்க. ஆக்சுவலி முதல்ல இந்த சர்ச்சையை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு அவர் பதில் சொன்னது எப்படி சார் பாக்குறீங்க? எங்கேயாவது ஒரு இடத்துல அதுக்கு பதில் சொல்லி தானே ஆகணும். எல்லா இடத்துலயும் தனித்தனியா பதில் சொல்றதை விட கிடைக்கிற மேடையில வச்சு வெளுத்துடுறது சரியா இருக்கும்னு நினைச்சு எடுத்திருக்காரு. நிஜமா எல்லாமே வேதனை தானேங்க. நீங்க எப்பவோ பண்ண தவறுகளுக்கு எத்தனையோ வருஷம் கழிச்சு பலன் கிடைக்குதுங்கிறது அது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம்தான். ஒரு காலத்தில் தனுஷ் அப்படி இருந்தாரு. ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்காரு அண்ணா இல்லை. இன்னைக்கு தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு அவர் இருக்காரு. எப்படியாவது நம்முடைய ஓட்டம் வந்து வெற்றியை நோக்கி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே லட்சியத்தோட ஓடிட்டு இருக்காரு. நீங்க முன்ன மாதிரி தனுஷ் அங்க நின்னாரு இங்க நின்னாரு அங்க பார்த்தோம் இங்க பார்த்தோம் எங்கேயாவது உங்களுக்கு தகவல் வந்துருக்கு? அவர் முழுக்க அவர் வேலை அவ்வளவுதான். அதை தாண்டி இன்னொரு விஷயத்துக்கு அவர் போகவே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு என்னைக்கோ பண்ண சில தவறுகள் இன்னைக்கு வந்து எங்க ஏதாவது பிரச்சனைனா கூட தனுஷ் தான் காரணம்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுடுச்சு. அதையும் அவர் எவ்வளவு காலம் பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப இந்த மேடையில அவர் ஒரு பதில் சொல்றாரு. தனுஷ் அவர்களோட ஏதாவது ஒரு போட்டோ வந்து அவங்களுக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் தனுஷ் அவர்கள் எடுத்துட்டு சொல்றாங்க. ஒரு காரணம் இல்லாத பிளேம் மாதிரி ஆயிராது சார் இதெல்லாம் போக போக?
இல்ல காரணம் இருக்கிற பிளேமும் இருக்கு. ஓகே, நீங்க அப்படிலாம் நீங்க ஒரே அடியா தனுஷை வந்து ஒரு சாதுவான பூனைக்குட்டின்லாம் நீங்க நினைச்சிட வேண்டாம். சரி, ஓகே. இருந்தாரு ஒரு காலத்துல அவர் வந்து ஒரு மோசமான நபராத்தான் இருந்தார். அதுக்கு காரணம் என்னன்னா அந்த வயதில் அவருக்கு கிடைத்த அபரிமிதமான வெற்றியும் உயர்வும் தான். ஓகே, அவர் வந்து ரஜினி எல்லாம் புத்தகங்கள்ல பார்த்திருப்பாரு, இல்லைன்னா எங்கேயாவது தூரத்துல இருந்து பார்த்திருப்பாரு. ஆனால் அவரோட சரிக்கு சமமா உட்கார்ந்து மாமான்னு அவர் எப்பவுமே கூப்பிட்டதில்லை, தலைவர்னு தான் கூப்பிடுவாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து எப்படி இருக்கும் அதை யோசிச்சு பாருங்களேன். அப்ப அந்த வாழ்க்கையை வந்து திடீர்னு அப்படியே கூரையை பிச்சுட்டு கொட்டும் போது என்ன பண்றோம்னே தெரியாம சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் அவர் சில விஷயங்களை அன்னைக்கு பண்ணாரு. ஆனா வாழ்க்கை வந்து பல விஷயங்களை புரிய வச்சுட்டே இருக்கும்ல, அதையும் அவருக்கு இந்த வாழ்க்கை கொடுத்துச்சு. ஒரு கட்டத்துல அவர் எல்லாமே கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நாம வந்து நினைக்கிறது எதுவும் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு சரியாயிட்டாரு. ஓகே. ஆனா பாத்தீங்கன்னா பழைய சம்பவம் திருப்பி வந்து வருது. லியோ திரைப்படம் வரும்போது அதற்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி அதோட பிசினஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபயரா பேசப்பட்டுச்சு. ஆனா இன்னும் 2 மாதங்கள் தான் கோட் படம் ரிலீஸுக்கு இருக்கும்போது அதோட பிசினஸ் ரிப்போர்ட்ஸ் எப்படி சார் இருக்கு? நல்லாவே இருக்கு. இப்போ நீங்க தெலுங்கெல்லாம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் ராகுல் அவர் வந்து படங்களை கர்நாடகாவுக்கு ரிலீஸ் பண்றாரு கோட்டு. தமிழ்நாடு தியேட்டர்கள் அவர் தான் வாங்கியிருக்கிறார். பிசினஸ் நல்லா தான் இருக்கு. ஓகே சார். அண்ட் இந்த படத்துல ஏஐ மூலியமா விஜயகாந்த் அவர்களை கொண்டு போறப்பாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து அதிக பரவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசப்பட்டுச்சு. அது உண்மைதானா சார்? அவருடைய சீக்வன்ஸ் வருமா? ஏஐல விஜயகாந்தை உருவாக்கிட்டாங்க அவங்க. ஓகே. ஆனால் எழுத்துப்பூர்வமான அனுமதியை பிரேமலதாட்ட அவங்க இன்னும் வாங்கல. ஓரல் கமிட்மெண்டா தான் இது இருந்துச்சு. ஓகே. திடீர்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, நான் யாருக்குமே அனுமதி கொடுக்கல அப்படின்னு. இதற்கு பின்னணியில் இருக்கிற தகவல்கள் என்ன அப்படின்னா, அவங்க கொஞ்சம் அதிகமா பணம் கேட்குறாங்கிற மாதிரி சில தகவல் இருக்கு. ஓகே. இன்னொன்னு விஜயினுடைய அரசியல் வளர்ச்சி அவங்க கண்ணை உறுத்துது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நாளைக்கு வந்து விஜய் ஃபுல் ஃபோர்ஸா இறங்கும் பொழுது தேமுதிகவில் இருந்தே நிறைய பேர் அங்கே போறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ விஜய் வந்து யாருக்கெல்லாம் உறுதுணையா இருந்து கூட்டணி வச்சுப்பாருங்கிறத தாண்டி யாரையெல்லாம் காலி பண்ண போறாருங்கிற பேச்சு பயங்கரமா இருக்கு. இந்த கட்சியில இருந்து எவ்வளவு பேர் போவாங்க, அந்த கட்சியில இருந்து எவ்வளவு பேர் போவாங்க. பெரிய தலைகள் எல்லாம் கூட விஜய் கட்சிக்கு போனா பதவி கிடைக்கும், பொறுப்பு கிடைக்கும்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல விஜயகாந்த் விஜய் படத்துல வர்றாரு, அதுவும் விஜய்க்கு உதவி செய்யற மாதிரி வர்றாருன்னா வேற மாதிரி அது அரசியல் நாளைக்கு அவருக்கு பயன்படுற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு, எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பின் இது பார்ப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஏதோ அவங்க சில நெருடல்கள் அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க. அதன் காரணமாக தான் இவங்க வந்து ஒட்டு மொத்தமாக நான் யாருக்குமே அனுமதி கொடுக்கல அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த பக்கம் விசாரிக்கும் பொழுது கொஞ்சம் உள்ளார ஒர்க் பண்றவங்க அப்படிலாம் விசாரிக்கும் போது இவங்க மனநிலையும் கிட்டத்தட்ட பிரேமலதா ஒத்துக்கிட்டா படத்துல விஜயகாந்த் வைப்போம், ஒருவேளை அவங்க ஒத்துக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த போர்ஷனை எடுத்துருவோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இவங்களும் இருக்காங்களா. ஸோ ஆக மொத்தம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்டான போர்ஷன்லாம் அது கிடையாது இல்ல, அது அவர் வரும்போது தியேட்டர் தெரியும். அந்த மாதிரி ஒரு அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு 4 நிமிஷமோ 3 நிமிஷமோ வரப்போறாரு, அவ்வளவுதான். அது வந்து வேற மாதிரி இருக்கும், ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு கேரக்டர் போல இருக்கு. ஆனா சார் இப்போ அந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ்ல ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பீடா நடந்துட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சது. வெங்கட் பிரபு அவர்கள் அடிக்கடி போஸ்ட்டுமே போட்டுட்டு இருந்தாரு. ஸோ அதோடைய பணிகள்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமா, அந்த இப்போ போயிருக்காங்க. இப்போ சென்னையில விஎஃப்எக்ஸ் ஒரு பண்ணவங்க இது அங்க போய் பார்த்து அங்க இருக்கிறதோட மேட்ச் பண்ணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கா அப்படின்லாம் பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அவங்க இன்னும் வரல. அந்த ஒர்க்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. இந்த படத்து மேல உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? நிச்சயமா எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா வெங்கட் பிரபு படங்கிறது வந்து ஒரு மாதிரி கலகலப்பா ஜனரஞ்சகமா இருக்கும். அதுல வந்து விஜய் மட்டும் இல்ல, விஜய் மாதிரி இன்னும் விஜய் மாதிரி சொல்லக்கூடாது, விஜய்க்கு அடுத்த நிலையில இருக்கிற பல பேர் இதுல இருக்காங்க. இப்போ பிரபுதேவா, பிரசாந்த், மோகன், ஒரு பெரிய நட்சத்திர கூட்டமே அதுக்குள்ள இருக்கு. இதுல விஜயகாந்த் வேற இருக்காரு. இப்போ எல்லாமா சேர்ந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க இதை அப்படின்னு பாக்குற ஒரு ஆவல் தானாவே வரும்ல. கண்டிப்பா சார். அதாவது விஜய் அவர்களோட அரசியல் ஸ்டெப்புமே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. முன்னாடி வந்து எல்லாரும் இவரால் பேச முடியுமான்ற போது அந்த மாணவர்கள் முன்னாடி அவர் கொடுக்குற ஸ்பீச் வந்து பலருக்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்கு. பலர் அதை வந்து சோசியல் மீடியால போட்டு ஃபயர்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சேஞ்ச் ஆக்சுவலி எப்படி சார் பாக்குறீங்க? நடுவில் அவர் மேல நிறைய வந்து தகவல்கள் போடப்பட்டாலும் ஸ்டில் பீப்புள் திங்ஸ் இது வந்து அவர் மேல ரூமரா கிளப்புறாங்க, இந்த மாதிரி மக்களே புரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? அந்த நிகழ்வுல அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் முத்தான வார்த்தைகள். ஏன்னா இப்ப இருக்கிற அந்த மாணவர் கூட்டத்துக்கு
யார் சொன்னா கேட்பாங்கன்னு ஒரு இடத்துல இருக்காருல்ல விஜய். இப்போ விஜய் சொல்லிட்டாரு, நான் அதை கேட்பேன் அப்படிங்கிற இடத்துல மாணவர்கள் வருவாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது இந்த போதை பொருள் தான். ஸ்கூல் வரைக்கும் அது பரவிடுச்சு. அது எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்லாம் ஒரு பக்கம் வெளியில் பேசினா கூட உள்ளபடியே மனப்பூர்வமாக அதிரடியாக கண்ட்ரோல் பண்ணுறாங்களான்னா இல்லை. என்னப்பா இதை அதிரடியாக பண்ணி தாண்டா ஆகணும் அப்படின்னு இறங்குனீங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். ஆனால் அதற்கான சுச்சுவேஷன் இங்கே அமையல. அதுக்கு பல காரணங்கள், 1000 காரணங்கள் சொல்லலாம். ஆனால் ரிசல்ட்டு சரியாக இல்லை. பல கிராமங்களுக்கும் போயிடுச்சு இன்னைக்கு போதைப் பொருள்ங்கிறது, கிராமப்புறம் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் திருந்துங்க, நீங்கள் அதை வந்து பயன்படுத்தாதீங்க அப்படின்னு ஒரு மனிதர், பெரிய மனிதர் சொல்கிறாருங்கும்போது அவங்க எல்லாமே கேட்குற இடத்துல இருக்காங்க. இதற்கப்புறம் இன்னைக்கு மாணவர்கள் ஒரு சின்ன தோல்வின்னா கூட உடஞ்சி போயிடுறாங்க. பல பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு, உலகம் வந்து ரொம்ப பெருசு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொட்டி கிடக்கு, அதனால தைரியமாக வாங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. எல்லாரும் ரசிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற விஜய் அதை சொல்லும் பொழுது அவன் அப்படியே கேட்பான். ஸோ இதுதான் வேணும். அவர் செய்கிறாரு, பண்ணுறாரு, சாதிக்கிறாரு, அதெல்லாம் தூக்கி உரமா போடுது. இந்த மாதிரி வார்த்தைகளை இதயத்திலிருந்து சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அவர் இருக்காரு, அவ்வளோதான். ஒரு ஸ்டேட்மெண்ட் படித்தேன் சார். அதாவது முன்னாடி வந்து படங்கள்ல வில்லனா காட்டுறதுக்கு குடிக்கிறது, தம் அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்றது காட்டுவாங்க. இப்ப ஹீரோவே அதெல்லாம் பண்ணிட்டாரு, கெட்டவன் நீ என்ன மாதிரி காட்டுவ அப்படின்னு. இது ஆக்சுவலி கொஞ்சம் மாறுதுன்னு நினைக்கிறீங்க, அது தப்பா சரியா? நிச்சயமா தப்பு தான். ஒரு ஹீரோவை ஃபாலோ பண்ற கூட்டம் இங்க வரும்பொழுது இப்ப விஜயே சொல்றாருல்ல, இப்ப அவர் பண்றது வந்து பாவ பரிகாரம். அவர் படத்துல வந்து குடிக்கிற மாதிரி சிகரெட்டு குடிப்பாரு, தண்ணி அடிப்பாரு, இது எல்லாத்தையும் வந்து பாக்குறவன் விஜய் மாதிரி நம்மளும் குடிக்கணும்னு நினைச்சான். பார்த்தீங்களா, அதற்கான பாவ பரிகாரத்தை அவர் அன்னைக்கு பண்ணிட்டாரு. சினிமா வேற, நிஜம் வேறங்கிறத அன்னைக்கு அவர் உணர்த்திட்டார். ஸோ அதனால வந்து எதிர்காலத்தில் இப்போ அடுத்து ஒரு படம் பண்றாரு. ஒரு வேளை மதுவுக்கு எதிராக அந்த படத்துல ஏதாவது கருத்துக்கள் வைக்கிறாரா என்னன்னு தெரியல, பட் வச்சா நல்லா இருக்கும். ஆனால் அந்த படத்தை பத்தி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரவே இல்லையே சார். அதாவது படமும் 68 படமும் ரிலீஸ் ஆக போகுது, அதுக்குள்ள எல்லாரும் அந்த படத்துக்கு முட்டுக்கட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா 68ஓட முடிஞ்சதுங்க, அது படமே பண்ணல அப்படின்னு. அது நடக்குதா இல்லையா சார்? நிச்சயமா நடக்குது. அது வந்து இப்போ அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த படத்தையே ஒரு தாமதமாக தான் ஸ்டார்ட் பண்றாரு. ஓகே, அக்டோபர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாரு ஷூட்டிங்க்கு. இன்னொன்று அவங்க கணக்கு என்னன்னா, அந்த படத்தை மெதுவா ஷூட்டிங் முடிச்சு அப்புறம் மெதுவா போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த தேர்தல் வர்றதுக்கு ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுங்கிறது தான் அவங்க கணக்கு. ஏன்னா அது வந்து அவருடைய அரசியலுக்கு பயன்படும்னு நினைக்கிறாரு. படத்துல நிறைய அரசியல் பேச போறாரு. ஓகே, ஸோ அதனால இப்பவே எதுக்கு அந்த படத்தை பத்தி அறிவிக்கணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.